தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. செங்கலின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள். சங்கீதம் 96:1. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கின்றார், எனக்கு புதிய புதிய பாடல்களை நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய நாவால் பாடி என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, நாம் ஆலயத்தில் என்ன செய்வோம்? எந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அந்த பாமாலைகள், கீர்த்தனைகள் என்று புத்தகத்தில் உள்ள பழைய பாடல்களை தான் பாடி ஆராதிப்போம், அப்படித்தானே? ஆனால் கர்த்தர் இப்பொழுது என்ன விரும்புகின்றார் தெரியுமா? புதிய புதிய பாடல்களை பாடி என்னை மகிமைப்படுத்துங்கள் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே, நாம் பழைய பொருட்களை வைத்துக்கொண்டா இருப்போம், அல்லது பழைய ஆடைகளையோ அப்படி பழையவற்றை உடுத்தி கொண்டு ஆலயத்துக்கு செல்வோம். புது புது ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று நாம் விரும்புவோம் அல்லவா? இதை போன்றுதான் நாமும் கர்த்தருக்கு பழைய பழைய பாடல்களையே நாம் பாடிக்கொண்டு இல்லாமல் புதிய புதிய பாடல்களை நாம் பாடி அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆகவே நாம் புதிய புதிய பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். புதிய புதிய ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக புதிய புதிய பாடல்கள் மூலம் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்களும் புதிய புதிய பாடல்களை பாடி பாடி உண்மை மகிமைப்படுத்துவோம் என்று உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் புதிய புதிய ஆசீர்வாதங்கள் நிரப்புங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.